அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். பாலவனச் சோலை வழங்கும் தேன்துளி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். எங்கள் ஊழியத்திற்காக தவறாமல் நீங்கள் ஜெபிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய பலத்தினாலே, அவருடைய ஆவியினுடைய வல்லமையினாலே, அவருடைய பலத்த சத்துவத்தினாலே மாத்திரம் நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, எங்களுக்காக நீங்கள் செய்கிற ஜெபம் மட்டுமல்ல, சிலர் எங்களுக்கு உதவியாக காணிக்கை அனுப்புகிறீர்கள். கர்த்தருடைய நாம் மாத்திரம் மையப்படுவதாக. நீங்கள் அனுப்புகிற ஒவ்வொரு ரூபாவும் கர்த்தருக்காக மாத்திரம் செலவழிக்கப்படும் என்று நான் உறுதியுடன் உங்களோடு நான் பேசுகிறேன். நான் இதுவரையிலும் 50 வருட ஊழியத்திலே எனக்கு பணம் தேவை இருக்கிறது, பணம் கொடுங்கள் என்று கேட்கவே இல்லை. கர்த்தரை மாத்திரம் நம்பி இருக்கிறேன். அழைத்தவர் உண்மையுள்ளவர், அப்படியே நடத்துவார். இதுவரையில் அவர் நடத்துகிறதுக்கா ஆண்டவர் ஸ்தோத்திரிக்கிறேன். இதுவரையில் நான் ஒரு வீடியோ ஸ்டுடியோ வச்சுருந்தேன். இப்பொழுது ரேடியோ வாயிலாக செய்திகளை அனுப்ப வேண்டும் என்று ஒரு ஸ்டுடியோ பண்ணி கொண்டிருக்கிறேன், ஆடியோ ஸ்டுடியோ. அது முடிகிற நிலைமையில் இருக்கிறது. நீங்கள் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். 24 மணி நேரம் செய்தி போய்கொண்டே இருக்க வேண்டும். யுக்ரைன் நாட்டில் நடந்தது போல் எந்த நேரம் நம்முடைய வாழ்க்கையிலே காரியங்கள் எப்படி சம்பவிக்கும் என்று தெரியாதபடியால் இருக்கும் காலத்தை ஆண்டவருக்காக முழு மூச்சோடு இரவும் பகலும் அயராது உழைக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இயேசுவின் சேனைகள் நாம், இயேசுவின் படைவீரர்கள் நாம். யுக்ரைனில் எப்படி அந்த தேசத்து மக்கள் தன் நாட்டுடைய விடுதலைக்காக போராடி உயிரே கொடுத்து கொண்டார்கள் என்று பார்க்கும் பொழுது எனக்கு சவாலாக இருக்கிறது. நாமும் அப்படித்தான். ஆண்டுடைய ராஜ்யத்தினுடைய எமர்ஜென்சி பீரியட், இது எமர்ஜென்சி பீரியட். எந்த நேரத்திலும் கர்த்தர் வருவார். காலையிலோ மாலையிலோ நள்ளிரவிலே வருவார். அவர் வரும் பொழுது, எக்காலம் தொனிக்கும் பொழுது ஆயத்தமார்கள் மாத்திரம் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், மற்றவர்கள் கைவிடப்படுவார்கள். கைவிடப்படும் பொழுது அந்தி கிறிஸ்து வெளிப்படுவான். மகா உபத்திரவ காலம் இந்த உலகத்திலே வரும். அந்த காலகட்டத்திலும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சில விரும்புவார்கள். ஆனால் அவர்கள் கூடாமல் போய்விடும். ஏனென்றால் மிகுந்த உபத்திரவம் அவர்களே சகிக்க முடியாத சூழ்நிலையே வந்து விடுவார்கள். இயேசுவை மறுதலித்து அந்தி கிறிஸ்து கொடுக்கிற 666 என்ற எண்ணெய் எடுத்துவிட்டால் அதன் பிறகு ஆண்டவருக்கு நமக்கும் ஒரு தொடர்பே இல்லை. அவ்வாறு எடுக்காவிட்டால் சரச்சேதம் பண்ணப்படுவார்கள். இதெல்லாம் நவேத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளையே, இப்பொழுது இருக்கும் இந்த காலகட்டத்திலே உனக்காக ஆண்டவர் வைத்திருக்கும் கிருபையின் நாட்களிலே அவருடைய வருகைக்காய் உன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டாயானால் நலமாயிருக்கும் என்று உங்களை பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன். திடீரென்று எக்காலம் தொனிக்கும் போது, ஐயோ நான் ஜெபிக்கவில்லையே, ஆலயத்துக்கு போகவில்லையே, ஆண்டவரை தேடவில்லை என்று கதறாதபடி இப்பொழுது now is the time. இதுவே உங்கள் வேலை, இதுவே உங்கள் நேரம், இதுவே கிருபையின் காலம். ஒருபோதும் இதை அலட்சியப்படுத்த வேண்டாம், அல்லல் தட்ட வேண்டாம். இருக்கும் காலத்திலே கர்த்தருக்காக எதையாயிலும் செய்யும்படி உங்களை ஒப்பு கொடுங்கள். இயேசு வருவது சும்மா எல்லோரையும் அழைத்து கொண்டு போகவில்லை. அவனுக்குரிய கிரியைக்கேற்ற பிரதிபலனை கொடுக்கும்படி வருகிறார். கிரியை இல்லாவிட்டால் பிரதிபலன் இல்லை. நோ ஒர்க் நோ ரிவார்ட் இஸ் கம்மிங் டு ரிவார்ட் எவ்ரி மேன் அக்கார்டிங் டு த ஒர்க். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையே, ஆர் யூ ஒர்க்கர் ஃபார் காட்? எத்தனை பேரையும் நான் பார்க்கிறேன். நம் தேசத்திற்காக உயிரை கொடுக்கிற மக்களை பார்க்கும் பொழுது, நமக்கு ஒரு தேசம் இருக்கிறது, நமக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது. அதான் தேவனுடைய ராஜ்யம். அவர் வரப்போகிறார். ஆயத்தமாக இருப்பவர்கள் எடுத்து கொள்ளப்படுவார்கள். வேதத்தில் எங்கும் சொல்லப்பட்ட ஒரு சத்தியம், இயேசு வருகிறார் என்பதற்காக. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையே, இந்த காலகட்டத்திலே உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு வினாடியும் கர்த்தருக்காக பயன்படுத்தும்படி அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். அநேகர் தொலைபேசி வழியாக எனக்கு தொடர்பு கொள்கிறார்கள். பகலிலும் இரவிலும் 3 மணி, ராத்திரி 3 மணிக்கும் என்னை குறித்து நல்ல ஒரு எண்ணம் இருக்கிறது. ஆகவே தான் இரவில் 2 மணிக்கே என்னை கூப்பிடுவார்கள். எப்பொழுது கேட்டாலும் அம்மா பதில் கொடுப்பார்கள் என்கிற ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில் இருப்பதற்காக ஆண்டவரை நான் துதிக்கிறேன். நான் ரெக்கார்டிங்கில் இருந்தால், அல்லாவிட்டால் ஊழியத்தில் இருந்தால் மட்டும்தான் என் தொலைபேசி எடுக்க முடியாது. அல்லாவிட்டால் எப்பொழுதுமே செல்ஃபோனில் நான் மற்றவர்களுக்காக தொலைபேசி எண்ணிலே தொடர்பு கொண்டு ஜெபிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். நீங்களும் ஜெபியுங்கள் பிரியமான கர்த்தருடைய பிள்ளை. இன்றைக்கு அநேகர் ஜெபத்தில் என்னுடைய கேட்டுக்கொள்கிற ஒரு பிரச்சனையை குறித்து நான் உங்களோட பேச விரும்புகிறேன். அது என்னவென்றால், நான் தனிமையை உணர்கிறேன், என்னால் வாழவே முடியலை. The loneliness is killing me. ஆம், இந்த COVID-19 வந்த பிறகு அநேக பேர் உணர்ந்த ஒரு உணர்வு என்ன தெரியுமா? தனிமை. இதுவரையிலும் உணராத ஒன்று தனிமை.
தனிமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலைகளிலே தனிமை தான் ஒரு மனிதனை கொல்லுகிற கோர உணர்வு என்பதை அநேகர் புரிந்து கொண்டார்கள். அந்த புரிந்து கொள்ளுதலிலே நான் உங்களுக்கு நல்ல செய்ய தெரியுமா, யார் கைவிட்டாலும், யார் உன்னை தனியாக விட்டாலும் உன்னை தனியாய் விடாத ஒருவர் இருக்கிறார், உன்னை தனித்திருக்க விடாத ஒருவர் இருக்கிறார். அவர் தான் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், கோணலை செவியாக்கும், இருளை வெளிச்சமாக்கும். என் சமூகத்திலே உனக்கு பேரானந்தம் உண்டு, என் சமூகத்திலே உனக்கு ஆறுதல் உண்டு, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறபடியால் என் வாழ்க்கையிலே நான் தனிமையை உணர்வதில்லை. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு கூட்டு குடும்பத்தில் பிறந்தேன், பலரோடு நான் வளர்ந்தேன். திருமணமான பிறகும் நிறைய பிள்ளைகளை வளர்த்தோம், நிறைய பைபிள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய ஊழியர்கள், எந்த ஒரு கூட்டமே என்னோடு கூட இருந்தது. ஒரு நாள் ஒன்று வந்தது, என் கணவர் மரித்து விட்டார். அப்பொழுது எல்லோருமே, நிறைய பேர், என் கணவருக்கு நண்பர்களாக இருந்தவர்கள், எங்களுக்கு ஒத்தாசையாக இருந்த ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே என்னை விட்டு போய்விட்டார்கள். அப்பொழுதுதான் என் வாழ்க்கையில் தனிமை என்கிற உணர்வை நான் உணர ஆரம்பித்தேன். அப்பொழுதுதான் ஆண்டவர் சொன்னார், உனக்கு துணையாக இருப்பேன், வலது கரத்திலே பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை, இன்று வர அந்த ஒரு வார்த்தையை நம்பி ஆண்டு என்னோடு கூட இருக்கிறார் என்கிற ஒரு இன்ப அனுபவத்தில் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஐ நெவர் ஃபீல் லோன்லி. தனிமை என்கிற பேச்சு என் வாயில் வந்ததே கிடையாது. ஏன்னா எப்போதும் ஒருவர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற உணர்வுக்குள் நான் இருக்கிறேன். இதைத்தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏன் மனிதர்கள் தனிமைப்படுத்தப்படுகிறார்கள்? எப்படி தனிமையான சூழ்நிலை வாழ்க்கையில் வருகிறது? திடீரென்று அன்பாக இருந்த கணவர் ஒரு நாள் வீட்டை விட்டு போய்விடுன்னு சொல்கிறார். எத்தனை பேர் இந்த காரியத்தை என்னோடு பேசியிருக்கிறார்கள். நேற்றுக்கு வேற நல்லா இருந்தோம், யுக்ரைன் பார் மாதிரி, போன மாதம் கூட நல்லா இருந்தோம், திடீர்னு யுத்தம் வந்தது. அது மாதிரி நல்லா தான் இருந்தோம், தெரியாமல் ஒரு வார்த்தை சொன்னேன், நினச்சி கூட நான் பார்க்கல இந்த வார்த்தையானது இவ்வளோ பெரிய பிரச்சனையை கொண்டு வரும்னு என் வாழ்க்கையில் தெரியலை. என் கணவர் என்னை விட்டு போயிட்டாரு, நான் தனியாக இருக்கிற, செத்துடலாம் போல் இருக்குது, சாகணும்னு ட்ரை பண்ணுறேன், ஆனால் சாகவும் எனக்கு தைரியம் இல்லை. எத்தனையோ பேர் என்னை பார்த்து சொல்கிறாங்க. உறவுகளுக்குள்ளால பிரச்சனை, அண்ணன் தம்பி பிரச்சனைங்க. அண்ணன் பலவிதமான இந்த சொத்து தகராறில் தம்பியை கொல்ல வேண்டும் என்று தம்பி ஒளிந்து ஓடுவது, அல்லது அண்ணன் ஒளிந்து ஓடுவது, இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை நான் உலகத்தில் நான் பார்க்குறேன். தாவீது பற்றி அநேக முறை தன்னுடைய பிள்ளையாலே கொல்வதற்காக தேடப்பட்டவன் தான் தாவீது. அவனை விட்டு எல்லாரும் ஓடி போனாங்க. தனிமை. அவன் தன்னுடைய தனிமை எப்படி சொல்கிறான் பாருங்கள். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். 102ஆம் சங்கீதம். மனாந்தர நாரைக்கு ஒப்பானேன், பாலான இடங்களில் தங்கும் ஆந்தையை போல் ஆனேன். நான் நித்திரை இல்லாமல் வீட்டில் மேல் தனித்திருக்கும் குருவியை போல் இருக்கிறேன். நாள்தோறும் என் சத்துருக்கள் என்னை நிந்திக்கிறார்கள், என்மேல் மூர்க்க வரி கொண்டவர்கள் எனக்கு விரோதமாய் சாபமிடுகிறார்கள். நீர் என்னை உயர தூக்கி தாழ தள்ளினீர், உமது சினத்திற்கும் கடுங்கோபத்திற்கும் உள்ளானேன். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, இறுதியில் அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? 27ஆம் வசனம். நீரோ மறவாதவராயிருக்கிறீர், உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை, உமது அடியாரின் பிள்ளைகள் தாபரித்திருப்பார்கள், அவர்கள் சந்ததி உமக்கு முன்பாக நிலை பெற்றிருக்கும் என்று சொன்னேன். ஆமாம், யாரை போல இருக்கிறேன்? ஆந்தையை போல இருக்கிறேன், நாரையை போல இருக்கிறேன், குருவி போல இருக்கிறேன். அப்படி சொல்லியிருக்கீங்களா? தனித்து இருக்கிறேன், குருவி போல் இருக்கிறேன், ஆந்தையை போல் இருக்கிறேன், நாரையை போல் இருக்கிறேன். தாவீதே, சமஸ்த இஸ்ரவேலுக்கும் நீ ராஜாவல்லவா? உன் காலகட்டத்திலே பொன்னானது மண்ணாக தான் நினைக்கப்பட்டதே. எத்தனை பிள்ளைகளை நீ பெற்றெடுத்தா, எத்தனை மனைவி உனக்கு உண்டு. அப்படி இருந்து உன் வாழ்க்கையிலே வனாந்திரத்து நாரையை போல, ஆந்தையை போல, குருவி போல நீ எப்படி ஆனாய்? உனக்கேன் இந்த வேதனைகள் உன் வாழ்க்கையில் வந்தது? கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளையை, வியாதி ஒரு மனுஷனை தன்மைப்படுத்தும். என் நாட்கள் புகையை போல் ஒளிந்தது, என் எலும்புகள் ஒரு கொள்ளியை போல் எரியுண்டது, என் இருதயம் புல்லை போல் வெட்டுண்டு உலர்ந்தது, என் போஜனத்தை புசிக்க மறந்தேன். ஹார்ட் ப்ராப்ளம், மென்டல் ப்ராப்ளம், எல்லாம் ஃபிசிக்கல் ப்ராப்ளம், சரீர பிரகாரமான வியாதியை குறித்து அந்த சங்கீதக்காரர் சொல்லுவதை நாம் பார்க்குறோம். என் இருதயமானது புல்லை போல் வெட்டுண்டு உலர்ந்திருக்கிறது, என் போஜனம் என்னால் சாப்பிட முடியலை, என் எலும்பு நாட்கள் புகையை போல எலும்புகள் ஒரு கொள்ளி போல் எரியுது. போன் எரிதான், இருதயமானது வறண்டு கிடக்குதான். எல்லாம் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, போன் ப்ராப்ளம் இருக்குது, எல்லா ப்ராப்ளம் இருக்குது, மென்டல் ப்ராப்ளம் இருக்குது இவருக்கு.
அதான் சொல்கிறாரு, நான் நாரையை போல இருக்கிறேன், குருவி போல இருக்கிறேன், ஆந்தையை போல இருக்கிறேன். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் வந்த ஒரு வியாதி உங்களை தனிமைப்படுத்தி இருக்கா? அதனால் தனிமையை நீங்கள் உணர்றீங்களா? சில தொத்து வியாதி இருக்கு பாருங்க, ஹெச்ஐவி வியாதி. மனைவி கூட கிட்ட வர மாட்டாங்க, பெத்த தாய் கூட அந்த பிளேட்டை தொட மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு வியாதி தான் ஹெச்ஐவின்னு சொல்கிறது, எய்ட்ஸ் வியாதி. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைய, சில எய்ட்ஸ் வியாதி பிடித்தவர்களை நான் சந்தித்திருக்கிறேன். அவருடைய கூக்குரலை நான் கேட்டிருக்கிறேன். உள்ளம் அப்படி உடைந்தது. எவ்வளவோ குடும்பத்திலே நான் தான் தலைவனாக இருந்தேன், நான் தான் எல்லாவற்றுக்கும் முக்கியமான ஆளாக இருந்தேன். என்றைக்கு எனக்கு ஹெச்ஐவி அல்லாவிட்டால் எய்ட்ஸ் வியாதி என்று சொன்னார்களோ, அன்றைக்கு என்னை வீட்டை விட்டே துரத்தி விட்டால். என்னை பார்ப்பதற்கே அவர்களுக்கு விருப்பம் இல்லாமல் போனது. நேசித்தவர்கள் எங்கே? ஓடிவிட்டார்கள். மனைவி ஓடிவிட்டாள், பிள்ளைகள் ஓடிவிட்டார்கள், பெற்ற தாயை ஓடிவிட்டாள். தனிமைப்படுத்தப்பட்டு ஒரு கூரை குடிசைக்குள்ள தனியாக நான் வாழ்கிறேன். தனிமையை நான் உணர்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் இயேசு நீ கூப்பிடுகையிலே, ஆபத்து நாளிலே உமது முகத்து எனக்கு மறையாதையும், உமது செவியினிடத்திலே சாயும். நான் கூப்பிடுற நாளிலே எனக்கு தீவிரமாய் உத்தரவு அருளி செய்யும். தீவிரமாய் உத்தரவு அருளி செய்கிற தேவன். நான் தனிமையிலே இருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு துணை யாரும் இல்லையாப்பா, யாருமே இல்லையாப்பா, என்கிட்ட வரமாட்டாங்களே, இந்த குடிசைக்குள்ளே நான் இருக்கிறேன்னு கதறியா? உன் பக்கமாக இயேசு வந்து சொல்லுவான், நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர் இன்றைக்கு முழு என்னை கூப்பிட்டுட்டே இருக்காங்க, வாட்ஸ்அப்பில் படம் அனுப்பிட்டே இருக்கிறாங்க. கால் முழுவதும் பொண்ணு, மேலே கூரை ஓட்டையாக இருக்குது, அதுக்குள்ளே இருக்கிறாங்க. நடக்கவே முடியலை, மனைவி விட்டுட்டு ஓடிட்டாங்க. அவன் நல்லா இருக்க சமயம் கூட இருந்த நண்பரெல்லாம் ஓடிட்டாங்க. இப்போ ஒரு காஃபி குடிக்கிறதுக்குள்ள ஆள் கிடையாது. இன்னைக்கு நான் அவருக்கு கூகுள் பேல காசு அனுப்புகிறேன். ஒரு ஆளை பார்த்து எப்படியா கொண்டு கொடுத்து அல்ல ஆஸ்பத்திரியில் சேர்த்துருங்கன்னு சொல்ல போகிறேன். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய இறக்கமே உலகத்தில் இல்லைங்க, இறக்கமே இல்லை. கடினப்பட்டு விட்டாங்க. கடினமான இதயமாக மாறுங்க, மனுஷனுடைய இதயம் கடினமாக இருக்குது. இந்த ரஷ்யா தலைவன் புட்டின் பாருங்க, எவ்வளோ பேரை சாகடிச்சாலும் அவங்க இதயம் என்னைக்கும் கல்லாக இருக்குங்க. ஒரு யுத்தம் வர்ற சமயத்தில் சாதாரணமாக பெண்களை குழந்தைகளை கொல்லவே மாட்டாங்க. ஆனால் இந்த யுத்தத்தில் பச்சை குழந்தைங்க ஆஸ்பத்திரியிலேயே குண்டு போட்டிருக்காங்க. பயங்கரம் பயங்கரம். இதயமே இல்லையா? மனிதர்கள் தானா? மனிதர்கள் தானா? பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, எத்தனையோ பேர் தனிமைப்படுத்தப்பட்டிருக்காங்க. உக்ரைன் தேசத்தில் பார்க்க சமயத்தில் அப்பா விட்டு போகிறதுக்கு பிள்ளை அழுறதெல்லாம் பார்த்தேன். என் உள்ளம் உடைஞ்சது. அப்பா எங்களை விட்டு போகாதீங்கப்பா. ஆனால் அப்பா போய்த்தான் ஆகணும். அவர் அந்த படையில் சேர்ந்து தான் ஆகணும், யுத்த படையில் சேர்ந்து தான் ஆகணும். பிள்ளைய மனைவி விட்டுட்டு நீங்கள் போங்கன்னு சொல்கிற அந்த பிரிவு இருக்குது பாருங்கள், எவ்வளோ வாட்டி வதைக்கிற ஒன்று. தனிமை. தனிமை. என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வேளையில் வியாதி நிமித்தமாக நீ தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறாயா? எல்லாருமே உணர்ந்த ஒன்று, கொரோனா டைமில் குவாரண்டைன் தனிமையாக நாம் இருந்தோம். நான் எத்தனையோ பிள்ளைங்களை வளர்த்துருக்கேன், எத்தனையோ பேர் என்னை சுற்றி ஆயிரக்கணக்கான மக்கள் எனக்கு உண்டு. ஆனாலும் அந்த கொரோனா வந்த சமயம் தனிமை தான். ஆனால் ஆண்டவர் என் கூட இருந்ததுனால நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் தனிமையாட்டு. எனக்கு எந்த ஒருத்தரும் இல்லை, எந்த ஃபோன் கால் இல்லை, ஒன்றுமே இல்லை. நான் வேத்தை படித்து ஆண்டவரோடு கூட தனியாக இருக்கிறது கொரோனா வந்த டைமில் தான் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறது. கர்த்தர் கொடுத்த தருணத்திற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். எப்படிப்பட்ட லோன்லினஸாக இருந்தாலும், இஃப் யூ ஆர் வித் காட், அருமையான கர்த்தருடைய பிள்ளையின் தேவனோடு இருப்பதனால், there's a blessed moment in your life. Loneliness will never kill you. The blessed moment in your life when you are lonely with God. நீ தலைமையாக ஆண்டவரோடு இருக்கிறதா உலகத்திலே அருமையான ஒரு அனுபவம். தெரியுதா? அனுபவிச்சு பாருங்க, அப்போ தான் தெரியும். அலோன் வித் காட், தனியான ஒரு இடத்துல போய் ஆண்டவரோடு இருந்தால் நினச்சி பாருங்க, எந்த துன்பமே தெரியாது, எந்த துன்பமே தெரியாது. யார் நம்ம உதாசீனப்படுத்தினாலும், யார் நம்ம வெறுத்தாலும், யார் நம்ம பொய் குற்றம் சாட்டினாலும், யார் நம்ம குரதமாக கிரியை செஞ்சாலும் பக்கம் அணுகாது. ஏன்? உனக்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய தேவன், உனக்கு ஆறுதலை அளிக்கிறவர், சகல ஆறுதலின் தேவன் உனக்குள்ளே இருக்கிறவர். உன் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். Will be a blessed moment with God. அது ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நேரமாக இருக்கும். இன்றைக்கி நிறைய பெண்கள் ஆண்கள் திருமணமாகி பிரிந்திருக்கிறாங்க. I don't know why there is so much of divorce. ஏன் இவ்வளவு தூரம் டிவோர்ஸ் உலகத்தில் நடக்குன்னு எனக்கு தெரியவே தெரியல.
ஏன் பெண்கள் துரத்தப்படுகிறாங்க, ஏன் ஆண்கள் துரத்தப்படுறாங்க? வெளி தேசத்துலேருந்து ஒரு தம்பி டெய்லி என்னை கூப்பிட்டு அழுவார். என் மனைவி திரும்ப வரணும், என்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, என் மனைவி திரும்பி வரணும், ஜெபம் பண்ணுங்க, என் மனைவி திரும்பி வரணும், அவள் இல்லாமல் என்னால் வாழவே முடியாது, என்னை விட்டு போயிட்டான்னு. எத்தனையோ கணவர்கள் அழுறாங்க, மனைவியிலும் அழுறாங்க, என் கணவர் திரும்பி வரணும், என்னை விட்டு போயிட்டாரு, எனக்கு தனிமை என்னால் தாங்க முடியலை. அது மாதிரி திருமணம் ஆகாத பெண்கள் எத்தனை பேர் என்ன கூப்பிடுறாங்க. வயசாயிட்டு சிஸ்டர், 25 ஆயிடுச்சு, 27 ஆயிடுச்சு, 28 ஆயிடுச்சு, 30, 34 ஆயிடுச்சு, இனிமேல் எனக்கு கல்யாணமே நடக்காது, என் வாழ்க்கை என்னாச்சு? நிறைய பேர் அழுறதை நான் பார்க்குறேன். என்னை கேட்டுக்கொண்டிரு கர்த்தருடைய பிள்ளையே, தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்துகிற தேவன், தனிமையானவர்களுக்கு துணையாக இருக்கிற ஆண்டவர், தனிமையானவர்களோடு கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுத்த ஆண்டவர், உண்மை உள்ள ஆண்டவர். ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். ஆபிரகாம் அடிமை பெண்ணாகிய சாராளை திருமணம் பண்ணினான். ஏன்? எஜமாட்டியாகிய சாராள் சொன்னான், உங்க பிள்ளை பிறக்கல, அடிமை பெண்ணிடத்துலையாவது ஒரு பிள்ளை பிறந்த அந்த பிள்ளை மூலம் சந்தோஷமாக இருக்கலான்னு சொல்லும் பொழுது, இந்த அடிமை பெண்ணாகிய ஆகார் அவள் கீழ்ப்படிந்து தான் ஆகணும். ஏன்னா அவள் ஒரு ஸ்லேவ், அடிமை, கீழ்ப்படிந்து ஆகணும். தானாக வந்து திருமணம் பண்ணவில்லை, கள்ளத்தனமாய் காதலித்தவளும் அல்ல, எஜமாட்டி சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவளாக ஆபிரகாமை திருமணம் பண்ணி ஒரு குழந்தை பிறக்குது. சந்தோஷமாக வாழ்கிறாங்க. பிறகு சாராளுக்கு குழந்தை பிறகு. இப்போ 2 குழந்தை சண்டை போடுறத பார்த்த சாரா சொல்கிற, அந்த வேலைக்காரியை துரத்து, வேலைக்காரி பிள்ளையும் துரத்து என்று. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைய, சாராளுக்கு அவள் வேலைக்காரி, என் ஆபிரகாமுக்கு அவன் மனைவி. ஆபிரகாம்கிட்ட போய் சொல்கிற, அவங்கள தோத்திருன்னு சொல்கிறா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, இது என்ன உலகம் தெரியுமா? துரத்தும் உலகம், துரத்தும் உலகம், புறக்கணிக்கும் உலகம். நேற்று வரை சந்தோஷமாக தானே இருந்தோம், இன்னைக்கு என்ன ஆச்சுது? பிள்ளை சண்டை தானே, தீர்த்துக்கலாமே, அதுக்காக ஊரை விட்டே போக சொல்லுறதா? அவள் எங்கே போ, ஒரு அடிமை பெண்ணாச்சே என்று நினைத்தாள் சாராள்? கிடையாது, இரக்கமில்லாமல் சொன்னாள். ஆபிரகாம் பார்த்து அவளை அனுப்பிவிடும் என்று. வேறு வழி இல்லாமல் ஆபிரகாம் என்ன செய்தான் என்பதை ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தை ஒரு துரிது தண்ணியையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பி விட்டான். அவள் புறப்பட்டு போய் பேசபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள். துருத்திலிருந்த தண்ணியை செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாக நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயின் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரை, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். ஆபிரகாம் என்ன பண்ணான் தெரியுமா? ஒரு துருத்தி தண்ணி மட்டும் கொடுத்தான். ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையாது. போன வாரம் அமெரிக்காலேருந்து ஒரு அம்மா என்னோட பேசுனாங்க. அவங்க மகா கணவனை விட்டு பிரிந்து வாழ்கிற சமயத்தில் எனக்கு கொடு, நிறைய $5000 கொடுன்னு கேட்டோன்னு அரசாங்கமே கோர்ட்டே சொல்லிச்சு அவளுக்கு கொடுத்துடணும். என்ன ஜாலியாக கணவனை விட்டு தோர்த்திக்கிட்டு அந்த பணத்தை கையில் எடுத்துகிட்டு சந்தோஷமாக போகிறாங்க. இந்த உலகத்தில் இப்படி தான். அமெரிக்காவில் கட்டாயம் கொடுத்தாகணும். கணவன் எவ்வளோ சம்பளம் வாங்குறாரோ ஒரு பகுதியை மனைவிக்கு கொடுத்துடணும். மனைவி வேண்டான்னு சொன்னாலும் மனைவிக்கு பணத்தை கொடுத்துட்றாங்க. அது மாதிரி நிறைய தேசங்களில் அப்படிப்பட்ட ஒரு சட்டம் இருக்குது. கணவன்கிட்ட இந்த பணத்தை வாங்கிட்டு மனைவி சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருப்பாங்க, எந்த அக்கறை இல்லாமல். அந்த கணவன் பாவம் குழந்தைகளை வச்சுட்டு பாடாப்படுவார். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நம்ம உலகத்தில் பார்க்கலாம். ஆபிரகாம் அவன் செல்வ சீமானாக இருந்தான். எவ்வளோ சொத்து அவனுக்கு இருந்த, பூமி தாங்காதான். 13ஆம் அதிகாரத்தில் அவன் சொத்து பூமி தாங்காதான். அவ்வளோ பெரிய செல்வந்தன். ஆகாரை மனைவியாய்த்தான் கொண்டான். அந்த குழந்தையும் அவன் குழந்தை தான். ஆனால் கொடுத்தது என்ன தெரியுமா? ஒரு துருத்தி தண்ணி மட்டும். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளே, அனுப்பி விட்டான். இது எந்த உலகம்? அனுப்பிவிட்ட உலகம். கன்னியாகுமரி மாவட்டத்திலாம் கேள்விப்படுறேன், 200 சாவரி நகையோடு வந்தவங்க, MA BEd படித்தவங்க, கழுத்தில் பார்த்தா பிரச்சனையில் அப்படியே துரத்தி விடுறாங்க. கொடுத்த பணமும் போச்சு, பொருளும் போச்சு, எல்லாம் போச்சு. ஒன்றும் திருப்பி கிடைக்கிறது கிடையாது. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையை, இவளுக்கு ஒரு குருத்தி தண்ணி மகாத்திரம் கிடைத்தது. அவள் எங்கே போக வேண்டும் என்று தெரியாது இருந்தாள். தனியான ஒரு பாதை. இன்றைக்கு தனியான ஒரு பாதையில் கணவனால் நிராகரிக்கப்பட்டு பிள்ளையோடு தனியாக ஒரு பாதையில் நீ போய் கொண்டிருக்கியா? எனக்கு நிறைய பேர் தெரியுங்க. இட்ஸ் வெரி காமன். இப்போ ரொம்ப காமன் ஆயிற்று, ரொம்ப சாதாரணமாயிற்று கணவன் மனைவி விட்டு ஓடி போகிறது.
அவன் வனாந்தரத்தில் போய் அவன் கொடுத்த தண்ணி கூட தேய்ந்து போய் அழுறா. என் குழந்தை சாக போகுது, அழுற. எனக்கு வேறு யாரும் இல்லை, அம்மா இல்லை, அப்பா இல்லை, என் கணவனும் இல்லை, இப்போ நான் தனியாக நிற்கிறேன், இந்த பிள்ளையும் சாக போகுது. இது ஒன்று அனுபவமா? இது ஒன்று அனுபவமா? உன் அப்பா அம்மா செத்துட்டாங்க, கணவனை விட்டுட்டு ஓடிட்டாரு, வேறு வழி இல்லாமல் தனியாக நிற்கிறியா குழந்தையோட? தனியாக நின்னா கூட வேலை செஞ்சு வாழலாம், ஒரு குழந்தைய வச்சு என்ன வேலை செய்ய முடியும்? நீ தனித்து நிற்கிறா. ஆகாரே, அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய அழுகுரலே இல்லை, உன் குழந்தையினுடைய அழுகுரலை கேட்கிற ஒரு தேவன் இருக்கார். உன் குழந்தையின் அழுகுரலை கேட்கிற ஒரு தேவன். ஆகாரே, பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளை எடுத்து உன் கையினாலே பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு துருத்தியிலே தண்ணீரை நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். தேவன் பிள்ளையுடனே கூட இருந்தார். வாட் அ வண்டர்ஃபுல் காட். தனியாக விட மாட்டார், ஒன்னே விட மாட்டார், உன் குழந்தைகளையும் தனியாக விட மாட்டார். இப்பொழுது நிராகரிக்கப்பட்டு ஒரு நிலைமையில் தனித்து விடப்பட்டிருக்கிறாய். என்ன செய்வதென்றே உனக்கு தெரியவில்லை. இந்த நேரத்தில் ஒரு தேவன் உன் அழுகுரலை கேட்கிறார். நான் எப்போதும் சொல்லுவேன், எங்கெல்லாம் ஒரு பொண்ணு அழுதான்னு பைபிளில் இருக்கும், அங்கெல்லாம் ஆண்டவர் கேட்பார், ஏம்மா அழுறேன்னு கேட்பார். இன்றைக்கும் இவ்வாறு அநியாயமாய் கணவரால் புறக்கணிக்கப்பட்டு தனித்து விடப்பட்டிருக்கிற உன்னை கர்த்தர் காண்கிறார். பிள்ளைய நான் படிக்க வைக்கிறது என்ன செய்வேன்? வேலை வாங்கி கொடுக்கறதுக்கு வழி இல்லாமல் இருக்கேன், அது கூட லஞ்சம் கேட்குறாங்க. வயது திருமணம் முடித்து கொடுக்காமல் வைத்திருக்கிறேன், பிள்ளைகள் அழுறாங்க. பிள்ளையுடைய சத்தத்தை கர்த்தர் கேட்கிறார். உன் தனிமையை அவர் உணர்கிறார். உனக்கு துணியாக அவர் வருவார். எப்படி அந்த வனாந்தரத்தில் அவள் ஒரு நாரையை போல, வனாந்தரத்தை ஒரு நாரையை போல் அவள் நிற்கும் பொழுது ஆண்டவர் அவளுடைய அழுகுரலை கேட்டு அவளுக்காக ஒரு ஆசீர்வாதத்தை அவர் கட்டளையிட்டு பிள்ளையோடையே கூட இருந்து அவன் வளர்ந்து வனாந்தரத்திலே குடியிருந்து வில்வத்தையிலே வல்லவனான். பாருங்க, ஆண்டவர் கூடவே இருந்து அந்த ஆகாரின் பிள்ளையை பெரிய ஜாதியாக்கிறாங்க. இன்றைக்கி பாருங்கள், ரொம்ப முக்கியமான கண்ட்ரியாக இருக்கிறது அரேபியா நாட்கள். ஏன்னா அவங்க தான் இனிமேல் நமக்கு பெட்ரோல் விட போகிறாங்க. அவங்க பெட்ரோல் விட்டால் நம்ம வண்டியை ஓடும், பார்த்துக்குங்க. இப்படிப்பட்ட அற்புதமான ஆசீர்வாதத்தை ஆகாருடைய அழுகுரலை பார்த்து அவருடைய தனிமையை மாற்றின தேவன் உன்னுடைய தனிமையை கூட மாற்றுவார். இந்த கொடுமையான இந்த உணர்வுக்குள் நீ இருக்க வேண்டாம், நீ வெளியே வாருங்கள், இந்த உணர்வு வெளியே வாருங்கள். ஏனென்றால் கர்த்தர் உனக்கு துணை நிற்கிறார், உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் யார் தெரியுமா? உலகத்தில் இருக்கவனை பார்க்க உனக்குள்ள இருக்க ஒரு பெரிய ஒரு தேவன். அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும். வானத்தின் பலகனியை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் உன்னை ஏறி இருக்க பண்ணுகிற தேவன் அவர்தான். சூழ்நிலை மாறும், இந்த சூழ்நிலை மாறும், இப்படியே போய்கொண்டிருக்காது. சூழ்நிலை மாறும், உன்னோடு கூட கர்த்தர் இருப்பார். உன் கண்ணீரை துடைப்பார். உன் வாழ்க்கையிலே வசந்தம் வரும், ஒரு புதிய வாழ்வு உனக்கு கொடுக்கப்படும். சோர்ந்து போகாதே, மன அழுத்தத்துக்குள் போகாதே, தற்கொலை பண்ண வேண்டும் என்று நினைக்கவே நினைக்காதே. என கர்த்தர் உன் வாழ்க்கையை மாற்றி அமைப்பதற்கு, உன் தனிமையை மாற்றி அமைப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. யாக்கோபை குறித்து உங்களுக்கு தெரியும், அவன் மிகவும் பிரியமானவன். ஆண்டவருக்கு பிரியமான கோத்திரம் யாக்கோபுடைய கோத்திரம், அதான் யூதா கோத்திரம். யூதா கோத்திரம் இஸ்ரவேல் மக்கள், யாக்கோபுடைய சந்ததியார் இஸ்ரவேல் மக்களை கர்த்தர் அதிகமாக அவன் நேசித்திருந்தார். அவன் வாழ்க்கையிலே ஒரு நாள் தமையனை ஏமாற்றி விடுவான். தமையனை ஏமாற்றி விட்டு ஊரை விட்டு ஓட வைப்பார் அவங்க தாய். ஓடி போகும்பொழுது மாமனார் வீட்டுக்கு போகிறான். மாமனார் வீட்டிலே பார்த்த உடனே அந்த மாமாவுடைய மகள் ராகேலை அவன் காதலிக்கிறான். ஆனால் அந்த மாமனாரோ லேயாளை திருமணம் செய்து வைப்பார். பிறகு ராகேலையும் திருமணம் பண்ணிக்கொள்வார். 2 பேரும் திருமணம் பண்ணிக்கொள்வார்கள். ஆதியா 31ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது யாக்கோபு சொல்லுவான், லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது நேற்று முந்தைய நாள் போல் இல்லாமல் வேறுபட்டு கண்டார். கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்திற்கு நீ திரும்பி போ, நான் உன்னோடே கூட இருப்பேன் என்றார். அப்பொழுது யாக்கோபு ராகேலை லேயாளை வெளியிலே தன் மந்தையிடத்திலே அழைப்பித்து அவர்களை நோக்கி, உங்கள் தகப்பனுடைய முகம் நேற்று முந்தைய நாள் இருந்தது போல் இருக்கவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. ஆனாலும் என் தகப்பனுடைய தேவன் என்னோடு கூட இருக்கிறார். பாருங்கள் எப்படி குடும்பத்தில் பிரச்சனைகள் ஆரம்பமாகிறது. லாபானுடைய வீட்டில் என்றைக்கு யாக்கோபு வந்தானோ அன்றிலிருந்து அந்த வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம்.
2 லாபானி 2 மகள்களையும் இவன் திருமணம் முடித்திருக்கான். வந்து மூத்த மருமகன், இவன் வந்து இளைய மருமகன். சில வீட்டில் மூத்த மருமகனை நல்லா பார்ப்பாங்க, சில பேர் இளைய மருமகனை நல்லா பார்ப்பாங்க. இந்த வீட்டில் 2 இவன் தான். ஆனால் திடீரென்று மாமாவுடைய முகம் மாறுகிறது. தன் மனைவியை பார்த்து சொல்கிறான், நேந்தே முந்தின நாள் இருந்தது மாதிரி மாமாவுடைய முகம் இல்லை, மாற்றத்தோடு இருக்கிறது, போவோம், இந்த இடத்தை விட்டு போவோம் என்று புறப்படுகிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பெத்தேலிலே தரிசனமான இடத்திற்கு திரும்பி போகும்படி யாக்கோபு தன் மனைவியோடு பயணம் தொடர்கிறான். இப்பொழுது அவனுக்கு ஒரு செய்தி வருகிறது. அந்த செய்தி என்ன தெரியுமா? என்றைக்கு அவன் ஏமாற்றி விட்டு சென்றானோ அதே அவனுடைய அண்ணன் ஈசா திரும்பி வருகிறான் என்கிற ஒரு செய்தி வருகிறது. அதை பார்த்தவுடன் அவன் நடுக்கம் அடைகிறான். ஐயோ, என் அண்ணன் நிச்சயமாக என்னை கொண்டு விடுவான், என் தாயே சொன்னால் அவன் என்னை கொண்டு விடுவான் என்று சொல்லி இப்பொழுது என்னை கொண்டு விடுவான் என்று அவன் கதறுகிறான். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையே, அப்படிப்பட்ட பயத்தோடு அவன் வருகும் பொழுது அவன் அண்ணனுக்கு பரிசு பொருளை அனுப்புகிறான். மனைவி, பிள்ளைகளை எல்லாரையும் அவன் அனுப்பிவிட்டு வேதம் சொல்கிறது அவன் தனித்திருந்தான் என்று. அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 24 வசனம். யாக்கோபு பிந்து தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடிய மட்டும் அவனுடைய போராடி அவனை மேற்கொள்ளாதே கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவன் போராடுகள் யாக்கோபின் தொடை சந்து சுலுக்கிட்டு எல்லாரும் போச்சு. 2 மனைவி போச்சு, பரிவாரங்கள் எல்லாம் போச்சு, பிள்ளைகள் எல்லாம் 12 பிள்ளைங்களும் போச்சு, எல்லாரும் போனாங்க. அவன் தனித்து நின்றான். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, சில சூழ்நிலைகளே ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டு போகிற மார்க்கத்திலே தனித்து நிற்கிற ஒரு அனுபவம் உண்டு. உறவுகள் பிரிந்து நிற்கும், நம்முடைய உடைமைகள் நம்மை விட்டு எடுபட்டு நிற்கணும், நம்ம தனித்து நிற்போம். இப்படிப்பட்ட தனிமையை நீங்கள் உணர்ந்திருக்கீங்களா? எல்லாரையும் விட்டுட்டு இப்போ தனியாக ஒரு இடத்துல நீங்கள் நிற்கிறீங்க. உங்களை சந்திக்கிறதுக்கு ஆண்டவர் வர்றாரு, அவர் போராடுறாரு, நீ போராடுகிற, அவர் போராடுகிறாங்க. கடைசியில் பார்த்தா தொடை சந்து சுழுக்கினால அவனால் நிற்கக்கூட முடியலை. அவன் எப்போதும் பிரச்சனையில் ஓடிடுவான். மாமனார் வீட்டை விட்டு ஓடுவான், அப்பா வீட்டை விட்டு ஓடுவான், எல்லா பற்றிலும் ஓடுவான். இப்போ ஓடவே முடியாத ஒரு இடத்துல ஆண்டவர் தனித்து அவனை பிடிச்சிருக்கிறாரு. இப்படி ஒரு சூழ்நிலை நீங்கள் இருக்கீங்களா? திறமையெல்லாம் போச்சு, இனிமேல் என் திறமையெல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை நான் இருக்கிறேன். ஏன்னா திறமைசாலி, வியாபாரத்தில் திறமைசாலி, என் வேலையில் திறமைசாலி, என் குடும்பத்தை நடத்துல திறமைசாலி. இப்போ திறமையெல்லாம் ஒன்றும் இல்லை, தனியாக நிற்கிறீங்க. உங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்குது, சாவு வருதுன்னு. நீ பயப்படுற ஒரு ஆள் உங்களை கொன்றுவாங்க, நீங்கள் பயப்படுறீங்க. இந்த சூழ்நிலை நீங்கள் நின்றுட்டு இருக்கீங்களா? அப்போ தான் நீங்கள் ஆண்டவரோடு போராடுறீங்களா? ஆமாம், அந்த சூழ்நிலை ஆண்டவர் ஏன் கொண்டு வந்தார் தெரியுமா? அந்த இடத்துல தான் நீ ஆண்டவரோடு போராடுவாய். 2 மனைவி இருக்கும் பொழுது, 12 பிள்ளைங்க இருக்கும் பொழுது, சொத்தெல்லாம் இருக்கும் பொழுது நீ ஆண்டவர்கிட்ட வரமாட்ட. ஆனால் எல்லா பிரச்சனையும் உன்னை சுற்றி வந்து தனிமையை உணர்ற வேளையிலே நீ ஆண்டவர்கிட்ட வர்ற. அந்த தனிமை ஒரு அருமையான ஒரு இனிமை. அந்த சூழ்நிலை வராட்டனா யாக்கோபு ஆண்டவர்கிட்ட வந்திருக்கவே மாட்டான். அந்த இடத்துல தான் கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறாரு. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, யாக்கோபு பார்த்து கேட்ட, உன் பேர் என்ன? ஆண்டவருக்கு தெரியாதா யாக்கோபுக்கு பேர்? ஏன் கேட்டார்? யாக்கோபு என்ற பேரில் பல அர்த்தம் இருந்தது. முக்கியமாக அவன் எத்தை ஏமாத்துறான் என்பதே அர்த்தமாக இருந்தது. யாக்கோபு என்று சொல்லும் பொழுது உணர்ந்துக்கிட்டான், நான் ஒரு எத்தை நான் ஏமாற்றுகிறேன், அவன் எத்தனை ஏமாற்றுகிறேன் என்று கர்த்தர்கிட்ட சொன்னபோது கர்த்தர் சொன்னார், சரி, இப்போ நான் இஸ்ரவேலாக நான் மாற்றுகிறேன். தனிமையான ஒரு சூழ்நிலையில் தான் ஒரு இனிமையான சம்பவம் அவன் வாழ்க்கையில் நடந்தது. அது என்னவென்றால், அவனுடைய பழமை எல்லாவற்றையும் கர்த்தர் எடுத்து விட்டார். பழைய எல்லாம் ஒளிந்து போனது. ஏமாற்றுகிற தன்மைகள், பலரை பலவிதமாக ஏமாற்றி இருந்த வாழ்க்கையில் சம்பாதித்த எல்லாவற்றையும் எடுத்துவிட்டு ஒரு புதிய ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுக்கிறார். நீ இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுகிறாய். அவன் சம்பாதித்த எதுவுமே அவனுக்கு பிரயோஜனமாக இல்லை. ஏன் அவன் சாக போகிறேன்னு அவன் நினச்சான். அவனை கொல்ல போகிறான்னு அவன் நினச்சான். ஆனால் பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தர் அவனை இஸ்ரவேலாய் மாற்றி யாருமே அவனை தொட முடியாது. உன்னை தொடு, என் கண்மணியை தொடுகிறான் என்று சொல்கிற அளவுக்கு கர்த்தர் அந்த இடத்திலே அவனை ஆசீர்வதித்தாய். நான் தேவனை முகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு பெனியேல் என்று பெயரிட்டான். ஆம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, பெனியேலை கடந்து போகலே சூரியன் உதயமாயிட்டு. தனிமையான ஒரு வாழ்க்கையில் ஒரு சூரியன் உதயமாக போகிறது. பயம் உன்னை விட்டு எடுத்து கொள்ளப்படப்படுறது. நீ தேவனை மனுஷனை மேற்கொண்ட ஒரு மனுஷனாக, இஸ்ரவேலாக ஆசீர்வதிக்கப்பட்டவனாக, நேஷனல் பிளஸ்ஸிங், தேசமே
இஸ்ரேல்ங்கிற தேசமே அவன் பெயரிலிருந்து வந்த ஒரு தேசமே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேசமாக இன்று வரை இருப்பதற்கு காரணம், அன்றைக்கு யாக்கோபு தனிமையிலே ஆண்டவரை சந்தித்தான். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, நான் மட்டும்தான் தனிமையை உணர்வோமா? இல்லை. கல்வாரி சிலுவையில் இயேசுவும் தனிமையை உணர்ந்தார். அவர் சீடர்கள் அவரை விட்டு ஓடி போனார்கள். ஓசனா ஓசனா சொல்ற ஓடி போனார்கள். சீடர்களையும் காணவில்லை. தனியாகத்தான் சிலுவையில் அவர் தொங்கினார். உன் தனிமையை உணர்வதற்காக 2022 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையிலே தனிமையாக அவர் தேவ சமூகத்திலே தன் ஆவியை ஒப்புவித்தார். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையே, நீ தனிமையை பற்றி சொல்லும் பொழுது எனக்கு தெரியுமா என்று கேட்பாய். நான் இந்த பாதையில் போனபடியால் நான் உணர்ந்து கொள்கிறேன். ஆனால் அநேகர் அதை உணர்ந்து கொள்வதில்லை. ஆனால் உன் ஆண்டவர் உணர்ந்து கொள்வார். ஏன்? தனிமை என்கிற ஒரு கோர அனுபவத்தின் வழியாக அவர் கடந்து சென்றார். கல்வாரி மலையிலே சிலுவை சுமந்தது தனியாக, ஆணியில் கடவுளுக்காய் தன் கரங்களை ஒப்புவித்தது தனியாக, சிலுவையிலே தொங்கினது தனியாக, கெத்செமனே தோட்டத்திலே ஜெபித்ததும் தனியாக, அவர் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதும் தனியாக, மறுபடியும் வரப்போவதும் தனியாக. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைய, ஆண்டவராய் இயேசு வரப்போகிறார். உன்னுடைய தனிமையில் எல்லாம் மாறி போகும். சர்வ சங்கமாகிய சபையிலே நீ அங்கத்தினராய் மாறி இருக்கிறபடியால் இனிமேல் தனிமை உனக்கு இல்லை. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு. அந்த குடும்பத்தில் அங்கத்தினராய் மாறி இருக்கிறாய். இங்கே விவாகரத்தில்லை, வெறுப்பில்லை, கசப்பில்லை, போராட்டம் இல்லை, தனிமை இல்லை, ஏக்கம் இல்லை, தவிப்பில்லை. எங்கும் ஆனந்தம் இயேசு உனக்கு தருவார். உன் தனிமைய வாழ்க்கையிலே நீ அனுபவிக்கிற பாடுகளை மறந்துவிடு என்றால் இயேசு உன்னோடு கூட இருக்கிறார். அவர் தனிமையை உணர்ந்தவராய் உன் தனிமையை அகற்றும்படி உன்னோடு கூட ஆகாரின் தனிமையை அவர் அகற்றினார். யாக்கோபின் தனிமையை அவர் அகற்றினார். உன் தனிமையும் கர்த்தர் அகற்றுவார். உன்னோடு கூட இருந்து உன் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். உன் தனிமையை இனிமையாக மாற்றுவார். என் வாழ்க்கையில் என் பெற்றெடுத்த தாய் தந்தை, என் ஒரே சகோதரன், என் கணவர் எல்லாரும் மரித்தார்கள். நான் தனித்து தான் நின்றேன். ஆனால் கர்த்தர் எனக்கு துணையாக வந்தார். எனக்கு துணையாக என்று ஆண்டவர் வந்தாரோ இதுவரையிலும் அவர் என்னை விட்டு விலகவும் இல்லை, கைவிடவும் இல்லை. இப்பொழுது என் கூட தான் இருக்கிறார். எப்பவும் கூட இருக்கிறார். ஒரு நிமிஷம் என்னை விட்டு விலகலை. அவருடைய பிரசன்னத்தை எப்போதும் நான் உணர்கிறேன். அதனால் எனக்கு தனிமை என்கிற உணர்வு என்கிட்ட வருவதே கிடையாது. சாத்தான் சொன்னான், உனக்கு யாரும் இல்லை சொன்ன, அப்போ உலகத்தை படைத்தவரை என்னோடு கூட இருக்கிறாரு. வியாதியை குணமாக்குறவர் என்னோடு கூட இருக்கிறாரு. என் குறைவை நிறைவாக்குறவர் என்னோடு கூட இருக்கிறாரு. எனக்காக யாவும் செய்து முடிப்பவர் என்னோடு கூட இருக்கிறாரு. நான் தனி அல்ல, தனிமை அல்ல, அவர் துணையோடு நான் வாழ்கிறேன். யூ ஆர் நாட் அலோன், காட் இஸ் வித் யூ. நீ தனிமையாக இல்லை, உன்னோடு ஒரு தேவன் இருக்கிறார். அவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வாயா? இப்பொழுதே சொல்லு, என் உள்ளத்துக்குள்ள வாரும், என்னை விட்டு நீங்காதரும் கர்த்தாவே. ஆண்டவரே, சூரியன் அடைய போகிறது, ஆனால் என் வாழ்க்கையிலே உதயமாகும் என்று நான் கேட்டேனே. என் சூரியன் உதயமாகட்டும். யாக்கோபை ஆண்டவர் ஆசீர்வதித்த போது அவன் சூரியன் உதயமானது. உன் வாழ்க்கையில் சூரியன் உதயமாகணும். ஆண்டு உனக்கு ஒத்தாசை அனுப்புவார். ஜெபிப்போமா? அன்பு இறக்கோ நிறைந்த ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, தனிமை என்கிற உணர்விலே தவித்து கொண்டிருக்கிற மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா, தாவீது சொன்னது மாதிரி ஆந்த போல இருக்கிற, நார மாதிரி இருக்கிறேன், குருவி மாதிரி இருக்கிறேன் அப்பா, தனித்திருக்கிறேனே என்று தாவீதே கதறி இருக்கிறான். ஏன்? அவன் பெற்ற பிள்ளையே அவர்களுக்கு விரோதமாய் போனபடியால். ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே, தொத்து வியாதியினால, சரீர பிரகாரமான பலவிதமான உபாதைகளினால, குடும்ப உறவுகளினால, கணவனால் நிராகரிக்கப்பட்ட மனைவி, மனைவியால் கைவிடப்பட்ட கணவன், வியாதியினால் ஒதுக்கி வைக்கப்பட்ட பிள்ளைகள், பெற்றோர்கள், உறவினர்கள், ஆண்டவரே, சத்ரு என்னை கொல்ல வர்றான், எவரோ என்னை கொல்ல வரான் என்று பயந்து நடுங்கி இருக்கும் தனிமைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் வந்தீரப்பா. அவளை சந்தித்தீரே அப்பா, அவளுக்கு விடுதலை கொடுத்தீரப்பா, தைரியத்தை கொடுத்தீரே, பிரச்சனையிலிருந்து விடுவித்தீரே ஆண்டவரே. ஆண்டவரே, பிள்ளைகளை வைத்து கொண்டு தனியாக இருக்கும் தாய்மாருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆகார் ஒரு நீரூற்றை கண்டது போல அவங்க வாழ்க்கையில் ஒரு நீரூற்றை காண வேண்டும். தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, ஏதோ ஒரு கோர்ட் கேஸ்லையோ, ஏதோ ஒரு சத்துருவோ
அடிக்கடி உபத்திரப்படுத்தி கொண்டிருக்கான், பயந்து கொண்டு இருக்கும் மக்களுக்காக. யாக்கோபை போல ஆண்டவரே, தமையனுக்காய் பயந்து ஓடினது போல நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இஸ்ரவேலாய் மாற்றி அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தது போல ஆண்டவரே, போராடி ஜெபிக்கிற மக்களுக்கு நீ விடுதலை கொடுப்பீராக. சத்துரு பயத்திலிருந்து விடுதலை கொடுப்பீராக. சத்துரு உள் புகாதபடி நீ பார்த்துக்கொள்ளும். வாதை கூடாரத்துக்குள் வரக்கூடாது, பொல்லாங்க நேரிடக்கூடாது. நீர் காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. இவளோடு கூட நீ இருக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறாப்பா. கைவிடாதே ஆண்டவரே. பயத்திலிருந்து திகிலிருந்து விடுதலையாக்கும், தனிமையிலிருந்து மன அழுத்தத்திலிருந்து விடுதலையாக்கும், தற்கொலையின் ஆவியிலிருந்து விடுதலையாக்கும். பிள்ளைகளோடு கூட இரும். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரமபிதாவே.